உடும்பு, உடும்புக்கு 4 காலு ஒரு வாலு, கீரிக்கு 4 காலு ஒரு வாலு. உடும்பும் கீரியும் பக்கத்தில் வைங்களே. சரி, நான் கேட்குறேன், இதில் எது முட்டை போடும், எது குட்டி போடும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்னே நான் கேட்கறேன். இல்ல ஒன்றை நான் கேட்கறேன், எது முட்டை? உடும்பு கீரி ரெண்டுமே எல்லாரும் சொல்றீங்க, சொல்லுங்க நீங்க. ரெண்டுமே 4 காலு ஒரு வாலு தான். எது முட்டை போடும், எது குட்டி போடும்? எதுங்க முட்டை போடும், எதுங்க குட்டி போடும்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எப்படி எப்படி? கீரி பேச மாட்டோம். கீரி குட்டி போடும், உடும்பு முட்டை போடும். அண்ணே எல்லாரும் கீரி குட்டி, உடும்பு முட்டை, அதானே? பாத்தீங்களா? அதாங்க எல்லாருமே அறிவாளி, எனக்கு தெரியுங்க. ஏங்க வேற ஊர்ல இல்ல வேற பகுதியில போய் நீங்க இந்த வார்த்தையை கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இந்த பகுதியில வந்து இந்த வார்த்தையை நீங்க கேக்குறீங்களே, எப்படிங்க அவங்களுக்கு தெரியாம இருக்கும்? அப்படி சொல்லுங்க. நிறைய இடத்துல குட்டி தான் போடும்னு சொல்லவில்லை, நான் கேள்விப்படுறேன். ஐயோ தெளிவா கீரி குட்டி தான் போடும், உடும்பு முட்டை தான் போடும். ஆமா, கீரி. இதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? இது குட்டி தான் போடும், இது முட்டை தான் போடும் அப்படின்னு கண்டுபிடிப்பது எப்படி? கீரி தான் குட்டி போடும், உடும்பு தான் முட்டை போடும், இல்ல எந்த ஜீவன்லாம் முட்டை போடும், எந்த ஜீவன் குட்டி போடும் அப்படின்னு நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க சாமி, சொல்லுங்க. கீரி வந்து குட்டி போடும், உடும்பு வந்து முட்டை போடும். இங்க பாருங்க, உடும்பு, ஓனை, பல்லி, இதெல்லாம் எலி, அணில், இதெல்லாம் குட்டி தான் போடும், இதெல்லாம் குட்டி தான் போடும். ஆனா முட்டை போடும் சொல்றீங்களே, முட்டை இதுதான் போடும், குட்டி இதுதான் போடும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க? சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? இருங்க இருங்க. பல்லி 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 முட்டை போடும், ஓனை சாரி பல்லி முட்டை போடும், ஓனை முட்டை போடும், எலி குட்டி போடும், அணில் குட்டி போடும். இது எல்லாம் வந்து குட்டி தான் போடும், இதெல்லாம் முட்டை போடும். ஆமா, இத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சுவாமி எந்த ஜீவராசிகள்லாம் காது வெளிநோக்கி இருக்கோ அது எல்லாமே வந்து குட்டி தான் போடும். காது வெளியில தெரியுது அப்படின்னா அந்த ஜீவராசி குட்டி தான் போடும். எந்த ஒரு ஜீவராசிக்கு காது உள்ள அப்படியே சமமா இருக்கோ அந்த ஜீவராசி எல்லாமே முட்டை தான் போடும். அதாவது கோழி, அப்புறம் உண்மை. ஆமா, காது வெளியில தெரியாம உள்நோக்கி இருக்கு பாத்தீங்களா, அது ஊராமே முட்டை தான் போடும். ஓனானுக்கு காது தெரியாது. ஆமா, பல்லிக்கும் காது வெளியில தெரியாது. ஆமா, உடும்புக்கும் காது வெளியில தெரியாது, மட்டமா இருக்கும். ஆனா அணிலுக்கு காது வெளியில தெரியும், அணிலுக்கும் காது வெளியில தெரியும், கீரிக்கு காது வெளியில தெரியும், கீரிக்கு காது வெளியில தெரியும், எலிக்கு காது வெளியில தெரியும். வெளிநோக்கி காது இருப்பது அனைத்தும் குட்டி தான் போடும், உள்நோக்கி காது இருக்கும் அனைத்தும் எல்லாமே முட்டை தான் போடும். அதுதான் முட்டை போடும். அதை நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்கும். பரவாயில்ல, உனக்கு அந்த வகையில் பாராட்டுதல். நீ நிறைய பேர் நிறைய உடும்பு கீரியெல்லாம் நீ பார்த்துட்டு போல இருக்கு, அதனாலதான் உள்நோக்கி வெளிநோக்கி இருப்பதை பத்தி பேசுங்க, சந்தோஷம். ஆனா அப்படிப்பட்ட உடும்பு போய் ஒரு சாமியை இதுக்காக வணங்குச்சே, எந்த சாமியை? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுறீங்களா நீங்க? எங்களை மாதிரி ஒரு மனிதர்கள் போய் தெய்வத்தை வணங்குனாங்க அப்படின்னா நான் நம்புவேன். ஐயா, நான் கேட்கறேன் கூட பதில் என்ன? அந்த முட்டை ஓடுதுல உடும்பு, ஆமா, எந்த சாமியை போய் வணங்குச்சு? போடு முட்டை ஓடுறதை பாத்துரும். அந்த சாமி பேர் என்ன? எந்த ஊர்ல போய் வணங்குச்சு? என்னம்மா அந்த பக்கம் போற சாமியை தெரியா? அது எந்த ஊர்ல போய் எந்த சாமியை வணங்குச்சு? சொல்லுங்க ஆல்ரவுண்டுக்காரங்களே. வந்ததுல இருந்து சொன்னீங்களே வள்ளி நாரதரை மிரட்ட வேண்டாம்னு, அம்மா மிரண்டு போய் திரியுதாங்களே என்ன? நீ வச்ச ஆப்பு தானா இப்ப வேலை செய்யறது? ஒரு பத்த வச்சதே இன்னைக்கு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சரி, இப்ப சுறுசுறுப்புன்னு எதை சொல்லுவோம்? எறும்பு கிட்ட இருந்து சுறுசுறுப்பை கத்துக்கணும்னு சொல்லுவோம். எறும்பு தானே சுறுசுறுப்புங்க. ஆமா, எறும்பு போய் ஒரு தெய்வத்தை வணங்கி கேட்டுச்சு கேள்வி, நான் யாரெல்லாம் கடிக்கிறனோ அவரும் செத்து போயிடணும்னு கேள்வி கேட்கறதுக்காக சிவனை நோக்கி தவம் இருக்கு. சிவனை நோக்கி தவம் இருக்குல்ல, சிவன் காட்சி கொடுக்கிறார், என்னங்க வேணும்னு கேட்கிறார். கேட்கும் போது அந்த எறும்பு சாமியை பார்த்த பதட்டத்துல கேள்வி கேட்கறது தெரியாம நான் கடிக்க சாகன்னு கேட்டுருச்சு. அது நினைச்சு போனது, இவங்க பூரா நம்மளை கொள்றாங்கடா, இருக்க மனிதன் மூலம் அழிச்சிட்டோம்னா நிம்மதியா இருந்துடலாம்னு போச்சு, எல்லாத்தையும் கடிச்சிடலாம் பார்த்து சாமியை பார்த்த உடனே பதட்டத்துல நான் கடிக்க சாகன்னு கேட்டுருச்சு. கேட்ட உடனே அவரை தந்தேன்னு வரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். வந்து ரொம்ப வீரா பாச்சது, இன்னி ஒரு பயில விடுவதா எல்லாத்தையும் கொண்டு விடுடா அப்படின்னு வந்துச்சு. போய் முத சோதிச்சு ஒருத்தன் காலில் போய் கடிச்சிச்சு, டப்புனவே அடிச்சு கொண்டு விட்டான். அது என்ன கேட்டுச்சு? நான் கடிக்க சாக. மனுஷன் சாகன்னு கேட்டிருந்தாவுல, அது கடிக்க, அதை அடிச்சு நம்ம கொல்ல, அது சாக. எப்ப கடிக்க ஆரம்பிக்குதோ அப்பவே நம்ம கொண்டு விடுறோம், அதே கடிக்க சாக. அந்த மாதிரி
அந்த எறும்பு எங்கே போய் வணங்குச்சு? எந்த சாமியை வணங்குச்சு? சொல்லுமா, நிக்கிற சொல்லு. பல 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 நிக்கிற நீங்க. நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இப்ப முருகனுக்கு எத்தனை வாகனம் இருக்கு? முருகப்பெருமானுக்கு 3 வாகனம். 3 வாகனம். அதாவது என்னென்ன வாகனம்னா மயில் வாகனம், ஆட்டுக்கடா வாகனம், யானை வாகனம். யானை வாகனம் இருக்குல்ல? ஆமா. இப்ப உங்க இடத்துல வந்து மிருகங்கள் இருக்கு. என்னென்ன மிருகம் இருக்கு? புலி, கரடி, யானை, சிங்கம் இருக்குல்ல? ஆமா. இந்த யானை சிங்கம்னு சொல்றீங்கல்ல, யானை வந்து யாருக்கு வாங்கினது? யானை முகத்தோன்னு யாரு சொல்றோம்? விநாயக பெருமான. இந்த யானை போய் ஒரு சாமியை வணங்குச்சு. எங்கே போய் வணங்குச்சு? இப்போ நம்மெல்லாம் உணவு தேடணும்னா நேரம் இங்கேருந்து போவான், இந்த மாதிரி சம்பாதிப்பான், ஒரு இடத்துல வயசு போட்டு சாப்பிடுவோம், நம்ம வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் ஒரு ஜீவன் அதுவாக வலையை கட்டும். வலையை கட்டி அதில் வந்து யார் யார் மோதுறாங்களோ அவங்கள வச்சு அவங்கள சாப்பிடும். யாரும் அது ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி வலையை கட்டி விளைச்சிக்கிறோம். அப்படி ஒரு ஜீவன் இருக்கு. அதுவா வலை கட்டி அதில் போகிற கொசுவாக இருந்தாலும் சரி, பூச்சியாக இருந்தாலும் சரி, அந்த வலையில் மாட்டிக்கும். சிலந்தி. சிலந்தி. அது எங்கே போய் எந்த சாமியை வணங்குச்சு சொல்லுங்க? பரவாயில்ல, அதை பற்றி பேசுகிற விட தம்பி, எனக்கு தெரியும் இன்னைக்கு நேரங்கள் நமக்கு தகுந்த நேரங்கள் கிடையாது. தெரியுமா? ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். ஒரு நல்ல விஷயம். வந்திருக்கக்கூடிய ஆற்றுவாரமும் இருக்கானே, அது இருக்காரு, அந்த அண்ணன் வந்து, அதாவது இன்னைக்கு ஹரிச்சந்திர நாடகம்னா இன்னைக்கு முதலிடத்திலே திகழக்கூடிய ஒரே ராஜ நடிகர்னா ஆட்டூர் ஆறுமுக அண்ணன் பேர் சொன்னாலே ஹரிச்சந்திர நாடகம். நம்ம கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு அழகான திறமையான நடிப்புடைய நடிகர் அண்ணன் ஆட்டூர் ஆறுமுக. இன்னைக்கு முருகனா வந்திருக்காரு. அந்த முருகனுடைய திறமை வெளியில தெரிய வேண்டும். அவர்களை சந்திப்பதற்கு ஔவையார் நேரடியாக வர்றாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னடா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களே, முருகன் என்ன வரல, ஔவையார் வரலன்னு அதுக்காக காத்திருக்க ரசிகர்களும் இருக்கிறார்கள். உங்களை இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு நல்ல நேரம் போல இருக்கு, எனக்கு நேரம் சரியில்லை. இல்லை, ஓ நேரம் என்னமோ நல்ல நேரம். இன்னைக்கு நீ தப்பிச்சு போற. இந்த 3 கேள்விக்கு நீ வீட்டில் போய் நல்லா படிச்சுட்டு நீ வந்து இந்த இடத்துல நீ எந்த கேள்வி கேட்டாலும் பதில சொல்லு. ஒருவேளை நான் வராம நீ வேற யாரும் செஞ்சா, பெருமாள் ராஜகிற நாரதர் நம்ம ஊர்ல ஒரு கேள்வியை கேட்டாரு, 3 கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்லு, நீ படிச்சுட்டு வந்து சொல்லுங்க. அப்படி பதிச்சு வந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு திறமைகள் மேல் இருக்கிறது. அதனாலே முருகப்பெருமானையும் சந்திக்க வேண்டும், ஔவையாரும் சந்திக்க வேண்டும். தகுந்த நேரத்தில், மற்ற நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. எதை குறைக்கணுமோ எதை கூட்டணுமோ அதை சரியா நம்ம பண்ணிக்குவோம். அதனாலே நான் உங்களை பற்றி இன்னும் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன பர்வகாலத்தை சுவாமி, மனிதர்கள்லாம் மிஞ்சி போனா ஒரு 100 ஆண்டு காலம் அப்படிதான் வாழ்வாங்க. ஆமா. ஆனா ஒரு ஜீவராசி மூச்சை வந்து தனக்குள்ளேயே வைத்துக்கிட்டு ரொம்ப பொறுமையா எப்படி வாழணுமோ அதை கத்துக்கிட்டு, எந்த அளவுக்கு மூச்சு எவ்வளவு விடணும், எவ்வளவு மறுபடியும் மூச்சை நம்ம இழுக்கணும் அப்படின்றத சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதிகமான ஆயுள் காலம் வாழக்கூடிய ஒரு ஜீவராசினா அது ஆமைன்னு தான் சொல்லுவோம். ஆமா, அதிகமான ஆயுள் காலம் வாழக்கூடிய ஒரு ஜீவராசி. அது வாழது ஆயுள் அதிகமா? ஆமா. அது எத்தனை வருஷம் போய் ஆளும் ஆமை? ஆமை எத்தனை வருஷம் ஆளும் தெரியுமா உனக்கு? ஆமா, ரொம்ப வருஷம் வாழும். சொல்லி கொடுத்தாங்களா ஆமை யாராவது ரொம்ப வருஷம் வாழுதுன்னு? ஆமாங்க. நல்லா கதை கேட்ட மாட்டீங்களா? சரி சொல்லுங்க. ஐயோ கடவுளே. முயலுக்கும் ஐயா ஆமைக்கும் வந்து போட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்களே, எது என்ன சொல்ல வர்ற நீ? எனக்கு புரியல. நீ என்ன சொல்ல வர்ற? சுத்தி சுத்தி இல்ல, முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்களே, எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமை தான் ஜெயிக்கும். என்னம்மா பச்சை பிள்ளைய சின்ன பிள்ளையில பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துற மாதிரி எது ஜெயிக்கும்? ஆமை தான் ஜெயிக்கும், முயல் ஜெயிக்காதே. எப்படி ஆமை ஜெயிக்கும்ங்கிறீங்க நீங்க? என்ன ஆமை தானே ஜெயிக்கும்? பாத்தீங்களா? சரி, எப்படின்னு சொல்லுங்க. அதானே ஜெயிக்கும் மட்டும் சொன்னா போதுமா? முயல் ஜெயிக்குமா ஆமை ஜெயிக்குமா? நீ எல்லாம் என்கிட்ட சரி, எப்படி ஜெயிக்கும், எப்படி ஜெயிக்கும் சொல்லுங்க. என்ன நினைக்கிற? நம்மகிட்ட 3 கேள்வி நாரதர் கேட்டாரு, இவர் எப்படா மடக்குறதுன்னு நீ யோசிக்கிற. உனக்கு யோசிக்கவும் தெரியல. கடவுளை அந்த புத்தி உனக்கு அறிவை கொடுக்கல. ஐயோ ஐயோ, 2க்கும் போட்டி வச்சாங்கண்ணே. சரி, ஆமா ஊருக்கிட்டு போச்சுண்ணே. முயல் வேகமா போயிருச்சு. போன உடனே அந்த சொல்றாரு அப்பா, போன உடனே ஆமை நகண்டு தானே வரேன், நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம், படுத்து தூங்கிருச்சு. கொஞ்சம் சத்த நேரம் ஆமை என்ன இருந்துச்சு, அப்படியே முந்திட்டு போய் ஜெயிச்சுட்டு வெட்டி வந்துருச்சு. முயல் வந்து யாருனால தோல்வி விட்டுச்சுமா? முயல் வந்து ஆமைனால தான் தோல்வி விட்டுச்சு. இந்த கதையை இருமா ஆனா நோனான்னுக்கிட்டு, முயல் வந்து ஆமையினாலதான் நீ இப்ப இல்லம்மா, இன்னும் 100 வருஷம் ஆகணுமா உனக்கு நல்ல அறிவு வர்றதுக்கு? இப்ப இல்ல, இன்னும் 100 வருஷம் ஆகணும். அதுக்கு தான் சொல்றேன் நான்.
ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்ட அந்த விளக்கம் முயலுக்கும் மானுக்கும் வைக்கலாம் போட்டி, இதுக்கு தான் வைக்கலாம். ஏன் முயலுக்கு ஆமைக்கு வச்சாங்க? முயல் வந்து ஆமையால தான் தோக்குது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு சொன்னது. ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் முயற்சி செய்ய வேண்டும், இல்லைன்னா எப்படி தோல்வி வரையா? முயல் ஆமையால் தோல்வி, முயல் ஆமையால் தோல்வி. ஒரு முயற்சி செய்யாதனால தான் தோல்வி வருகிறார். முயல் ஆமையால் தோல்வி விட்டது, அதனால முயலாமையால் முயற்சி செய்யாமையால் தோல்வி வருகிறார். அதுக்கு தான் முயல் ஆமையால் தோல்வி. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? முயலாமையால் ஒரு மனிதன் தோல்வியுறுகிறான்றது மட்டும் நல்லா தெரியுது. சொல்லிட்டேங்க. ஆமா போய் ஒரு ஸ்தலத்தை வழிபட்டுச்சு. எந்த ஸ்தலத்தை வழிபட்டுச்சு? அப்படி சொல்லுமா. எங்க வழிபட்டுச்சு? நினைச்சேன் நீ ஏதாவது ஒரு சுத்தி கித்தி ஏதாவது ஒன்று வருவேன்னு நினைச்சேன். அப்படின்றத நீங்க சொல்லுங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வச்சுக்குவோம். பதிலாம் தெரிகிறது, எனக்கு கண்டிப்பா எனக்கு தெரியும், பதில் சொல்லுகிறேன். அதனாலே இருங்க சாமி. என்ன சித்தர்கள்லயே மூத்த சித்தர் அப்படின்னா அகஸ்தியரை தான் சொல்லுவோம் நம்ம. அகஸ்தியரே ஈ உருவம் கொண்டு போய் ஒரு ஸ்தலத்தை வழிபட்டார். அது என்ன ஸ்தலம், யாரைய போய் வழிபட்டுச்சு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. சரி, வேற என்ன போதுமா? இன்னொன்னு என்னன்னா பதில் சொல்லவா? சொல்லு. அட இருங்கங்க, உடனே பதில் நேராச்சுல. அந்த அப்பாலாம் அந்த அண்ணெல்லாம் நேராச்சுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் சொல்லு. சொல்லுங்க பதில். கண்ணப்ப நாயனாரா? கண்ணப்ப நாயனார் கதையா? சரி, ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க, சொல்றோம். கண்ணப்ப நாயனார் கதையா? கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, உட்காந்து கேளுங்க கதையை. எந்திரிச்சு நடந்து கேட்டா கதை புரியாது. இல்ல ஏந்திரிச்சு கேட்டு உட்கார்ற. சரி உட்காருங்க, நான் சொல்றேன். கேட்டது யாருன்னு சொல்லுங்க. மனிதன் இருக்காங்கல்ல, மனிதர்கள் யாருமே நீர் இல்லாம வாழ முடியாது. ஆனா நீர் இல்லாம ஒரே ஒரு ஜீவராசி வந்து நீர் இல்லாம வாழும். எப்படின்னா அது தனக்கு வேண்டிய நீரை முன்னாகவே சேகரிச்சு வச்சுக்கும். அது என்ன அப்படின்னா ஒட்டகம். அதனாலதான் பாலைவனத்துல அதிகமா வாழக்கூடிய ஒரு ஜீவராசினா அது மட்டும் தான், விலங்குனா அது மட்டும் தான். அந்த ஒட்டகம் போய் ஒரு ஸ்தலத்தை வழிபட்டுச்சு. அது என்ன ஸ்தலம், யாரை வழிபட்டுச்சு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. கேள்விக்கு பூரா பதில் தெரியும். சொல்லுங்க. எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும், உண்மையாவே தெரியுங்க. சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி பாலைவனத்துல தான். சரி, நீங்க சொல்லுங்க. நான் பதில் சொல்கிறேன். அது கேட்ட கேள்வியில எனக்கு பதில் தெரியும். ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். நான் ஒரு 3 கேள்வி வெளியிட்ட கேள்வி கேட்டேன், அதான் பதில் சொல்லல உடனே என்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா என்னை அசிங்கப்படுத்துங்கிற ஒரு எண்ணத்துல கேள்வி கேட்கறாங்க. நான் பதில சொல்லிடுவேன். ஆனால் இவ்வளவு நேரம் நீங்க வந்ததுல இருந்து பாடல் பாடி, பரதநாட்டியம் ஆடி, இவ்வளவு ஆடி, இவ்வளவு பேர் வாங்கின பேரை ஒரு 3 கேள்வியில் நான் உன்னை அசிங்கப்படுத்திட்டு போகணுங்கிற எண்ணங்கள் எனக்கு. அடுத்தவர்களை தட்டி கொடுத்து உயர்வான இடத்தில் பார்த்திருக்கிறேனே தவிர அடுத்தவர்களை தாழ்த்தி மட்டம் தட்டி அசிங்கப்படுத்தி நான் பேர் வாங்குவது என்றுமே கிடையாது. எனக்கு ஒரே லட்சியம் தான். அதனால நீங்க பதில் சொல்லியிருந்தீங்கன்னா உடனே இந்த பதிலை நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா சொன்ன மாதிரி இருந்தா இவ்வளவு பேசுறீங்க, கண்ணப்புறம் பத்தி பேசியா அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரே விஷயத்துக்காக 2 நிமிஷத்துல அந்த கதையை முடிக்கிறேன் நான். கொஞ்சம் ஏன்னா அவங்க ஆசையை நான் பூர்த்தி பண்ணேன். ஐயா, நாகன், இங்க கவனிங்கய்யா, நாகன் தத்தை 2 பேர் புருஷன் பொண்டாட்டி, கணவன் மனைவி. நாகனுக்கு தத்தைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. 35 வருஷம் ஆகுது. 35 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் பிறக்கிறான், ஒரு பையன். அவன் பிறக்கும் பொழுதே திண்ணமாக பிறந்தான். அதனாலதான் அவனுக்கு திண்ணப்பன்னு பேர் வைக்கிறாங்க. யாராருக்கு? நாகனுக்கும் தத்தைக்கும் திருமணம் முடிந்து 35 ஆண்டு காலம் குழந்தை இல்லை. 35 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தை பிறக்கிறான். அவன் பேர் தான் திண்ணப்பன். திண்ணமா பிறந்தனால திண்ணப்பன் பேர். ஒரு பருவம் வந்துருச்சு. பருவம் வந்தோடனே வேட்டைக்கு போறாரு. இப்படி வேட்டைக்கு போன உடனே அங்கே ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாரு. தன்னையே மறந்து தெய்வத்திடம் ஐக்கியமாகி விடுகிறார். வீட்டை மறந்துட்டார், அப்பா அம்மா மறந்துட்டார், சொந்தம் சொத்து எல்லாத்தையும் மறந்துட்டார். தினம் போக வேட்டையாட அடிச்சு வர்ற கறியை கொண்டாந்து பச்சை கறியா கொண்டாந்து அந்த சிவலிங்கத்துக்கு பச்சை கறியை போட்டு வாயில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அந்த தண்ணியை சாமிக்கு அபிஷேகம் பண்ணி தினம் வணங்கிட்டு வர்றார். இதே நடந்தது. முதல்ல அந்த அர்ச்சகர் என்ன செய்வாரு, தீபாராதனை கட்டையில் அங்கே வந்து கற்பூரம், பத்தி, சூடம், பூ, மலர்கள்லாம் போட்டு அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு போயிடுவார். மறாவது நாள் பார்த்து வந்தா பச்சை கறி தண்ணி அலங்கோலமாக கிடக்கும் சிவன். என்னடா அப்படி யாரா அசுத்தம் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இந்த அர்ச்சகர் ஒரு ஓரமாக இருந்து ஒண்டி இருந்து பார்க்குறாரு. அப்போ தான் சிவன் என்ன செய்கிறாரு, அர்ச்சகருக்கும் பாடம் போட்டணும், இவரையும் சோதிக்கணுங்கிறக்காக தின்ன பெண்ணை பக்கத்தில் வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இந்த எச்சி இந்த தண்ணியை வந்து வாயிலிருந்து ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது கண்ணில் இருந்து ரத்தம் வர்ற மாதிரி பண்ணுறார். யாரு? சிவலிங்கம்.
பார்த்து பதறான் தின்னப்பேன். ஆகா, நம்ம வணங்குற தெய்வத்துக்கு ரத்தம் வருதே, கண்ணில் இருந்து ரத்தம் வருதே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கையில் வச்சிருந்த அம்பை அப்படியே குத்தி ஒரு கண்ணை எடுத்து அந்த கண்ணில் வச்சுட்டார். அவனுக்கு பகிருங்குது, யாருக்கு அரிச்சவருக்கு. என்னடாவே முரட்டுத்தனமா அம்புல குத்தி கண்ணை எடுத்துக்கொண்டு கண்ணை வைக்கிறானடா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி சிவனும் வியந்துட்டார். என்னடா உடனே கண்ணை எடுத்து வைக்கிறா அப்படின்னு சொல்லி இன்னமும் சோதிப்பான் அப்படின்னு சொல்லி இன்னொரு கண்ணில் இருந்து உதிரை வரைச்சார், ரத்தம் வரைச்சார். உடனே இன்னொரு கண்ணை குத்த போகும்போது யோசனை வருது, ஆகா நம்ம கண்ணை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கண் இல்லை தெரியாது, சிவன் கண் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தனது கால் கட்டவரில் தூக்கி கொண்டு போய் அந்த கண்ணில் வச்சு தோண்ட போறாரு. சிவன் காட்சி கொடுக்கிறார். தின்னப்பா, நீ கண்ணை கொடுத்ததனால் இன்றிருந்து கண்ணப்ப நாயனார் ஆகுக என்று கண்ணப்ப நாயனார் தின்னப்பன் என்று சொல்லக்கூடியவன் இன்றும் கண்ணப்ப நாயனாராக திறனார். 63 நாயன்மார்களிலே கண்ணப்ப நாயனார் வேட்டையாடி சிவனை வணங்கி பெருமையை சேர்த்தவர் யாருன்னா அவன் தான் கண்ணப்பன். போதுமா அப்பா? ஆமா, நன்றி. அவரை பூர்த்தி பண்ணியாச்சு. உன் கேள்விக்கு நான் பூர்த்தி பண்ணிடுவேன். வேணாம்மா, உன்னையே நான் அசிங்கப்படுது. நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கல, அவர் தான் என்கிட்ட கேள்வி கேட்டார். நான் பதிலே சொல்லிட்டேன். ஏன்னா இவங்களுக்கு பூரா அந்த கதை தெரியும். ஏன்னா பூரா வேட்டை எங்கெங்கே ஆடணுமோ என்ன ஆடணுமோ நான்லாம் சும்மா நினைக்கிறீங்க. நீ எடுத்துட்டுன்னா அம்புகளை எடுத்துட்டுன்னா எதையாவது ஒன்று குத்தாம வந்ததே இல்லை. அவங்க வரலாறு அவங்களுக்கு தெரியாமையா இருக்கு, சும்மா இருக்கு, படிக்காமையா இருப்பாங்க. இதெல்லாம் என்ன, அதனால உங்களை ஜோதிக்கிறாங்க. ஒவ்வொரு மாதத்துல என்னென்ன வேலை பார்ப்போம் உங்களுக்கு என்ன தெரியும். போயிட்டு தப்பிச்சு போ, பிழைத்து போ. அதனாலே உங்களை பற்றி நான் கேட்க கேள்வி பாவா முருகப்பெருமானை சந்திக்கணுங்கிறக்கா என்ன நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால உங்களை விட்டுட்டு போறேன் நான் இந்த இடத்துல. என்னம்மா என்னம்மா கோபப்படுறேன்? இங்க பாருங்க. அட இருங்க. இன்னைக்கு உங்க ஜெம்ம படிக்கலையே. எப்பா இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லாம போனா நல்லா இருக்காது. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டா என்னை நீங்க அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமே நான் அசிங்கப்பட்ட மாதிரி தானே அர்த்தம். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிடுறேன். இல்ல 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 சுவாமி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிடுறேன். இங்க வாங்க. எங்க போறீங்க? வாங்க. அப்பா வர சொல்லுங்கப்பா. அப்பா இங்க வாங்க. வருவாருமா, அவர் எங்கேமா போறாரு? நீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்றத எனக்கு தெரியணும். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவ்வளவுதான். முடிஞ்சா? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இன்னொரு நாள் சொல்றேன். இன்னொரு நாள்னா என்ன? நாளை இன்னும் ஒரு வருஷம் கழிச்சா? இல்லங்க, நான் பதில் சொல்லாம போறதா இல்ல இங்க இருந்து. அம்மா வள்ளிநாயகம் என்னப்பா? அவர்தான், அதாவது கதையை முறையா நடத்தணும். அடுத்து முருகன் வரணும், அவங்களுக்கு நேரம் ஒதுக்கணும். அடுத்து அவ்வையார் அவங்க சந்திக்க வர்றாங்க, அவங்களையும் எல்லாரும் பார்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இன்னைக்கு இது போறோம். அடுத்த மேடையில சொல்லுங்கன்னு சொல்றாரு. இல்லப்பா, நான் தான் சொல்றேன்னு சொல்றேன்ல. நான் தான் சொல்றேன்னா நீ சொல்லிடுவாமா? நீ கேட்டதுக்கு அவருக்கு பதில் தெரியணும்னா அதனாலதான் அடுத்த ஊர்ல சொல்றேன், அடுத்த ஊர்ல சொல்றோம்னு அவரும் மழுப்புறாரு. நீங்க என்னது நீ சொல்லிடுவ? அடுத்த அப்புறம் நாரதர் சரியில்லைன்னு சொல்றதுக்கா? அப்போ என்ன நீங்க இருக்கிறதுல என்ன வேசம்? அப்பா நான் பதில் சொல்லிடுவேன்ப்பா. நான் இப்ப சொல்றேன். வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பா நான் பதில் சொல்லிடுவேன்ப்பா. இவங்க தேவலாம் பேசுறாங்க. சரிம்மா, நீ சொல்லிடுவாமா? அவர் சொல்லணும்னா நீ கேட்ட கேள்விக்கு. அண்ணே இப்ப முருகன் வேணாமே, அப்புறம் விடு, முருகனை விட்டுருவோம்னே. அப்பா நான் பதில் சொல்லவா இல்ல முருகப்பெருமான் வரட்டா? பதில் சொல்லிட்டு போகணுமா இல்ல முருகப்பெருமான் விடவா? அண்ணே முருகன் தானே வரணும். பதில் சொல்லவா முருகப்பெருமான் வரவா? பதில் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றது? சரியா முட்டை ஓடிச்சு சொல்லு. ஏன் உடும்பு போய் முட்டை எந்த சாமி வணங்கு சொல்லு. உடும்பு போய் சிவனைத்தான் வணங்குச்சு. அது எந்த ஸ்தலம் அப்படின்னா எங்கங்க போறீங்க? நடக்க கூட கூடாதா? ஏமா கால் நடக்க இப்படி நடந்து போய் இப்படி போக கூடாதா உனக்கு? ஏமா நான் தான் பதில் சொல்றேன். அப்புறம் போனா என்ன அர்த்தம்? மதிக்காம போனா என்ன அர்த்தம்? கால் வலிக்குது. அவர்தான் பதில் சொல்லிட்டாருல. அவர் அங்கிட்டு போனா என்னம்மா? பேக்கு உள்ளதானே இருக்கு. அப்புறம் நாளைக்கு போன நாடகத்துக்கு பேக்கு வேணாமா? அதை எடுத்துக்கிட்டு போக வேணாமா? நீங்க போங்க சாமி. அப்போ என்னப்போ புது தெம்பு வருது? பேக்க எடுத்துக்கிட்டு நான் நாடத்துக்கிட்டு ஓரமா ஓடுறேன். நானே நல்ல ஆள் வந்து சேர்ந்து உடம்பு போய் ஒரு ஸ்தலத்தை வழிபட்டுச்சு. அது சிவனுடைய ஆலயம். அது எங்க இருக்கு அப்படின்னா திருமாகரல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் உடம்பு வழிபட்ட ஸ்தலம். போதுமா? சொல்ல வேண்டியது நான் சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லல? உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லியதுக்கு நான் சொல்லாமே இருந்தேன். புரியுதா? இப்பதான் அவர் மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் பாப்பா மனநிலை சந்தோஷமா இருக்கா? ஏன் சாமி ஐயப்பன் சாமி? அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? எறும்பு போய் வழிபட்ட ஸ்தலம் எங்க போறீங்க? எங்க போறீங்க? எங்க போறீங்க? தண்ணியோட குடிக்க கூடாதா? உனக்கு பட்டினியா கிடந்து சாகணுமா? தாவ எடுத்து வயிறு எடுத்து சாகணுமா? கேட்குற கேள்விக்கு அழகா பதில் சொல்றிய. தண்ணி குடிக்க கூடாது, உள்ள போக கூடாதுன்னு சரி. நீங்க இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன? நீங்க குடிக்க சாமி. அதுதான் சின்ன பிள்ளைங்கிறது. நல்ல ரோஜக்கார மான உள்ளவு வெக்க உள்ளவு குடிக்க மாட்டாங்க. நீங்க குடிக்க.
நீங்கள் குடிங்க சாமி. ஒரு தண்ணி கூட குடிக்க விட மாட்டேங்கிற. என்னம்மா கல்லு மனசு உனக்கு? அப்பா நீங்கள் குடிங்க. அந்தம்மா பரவாயில்ல உனக்குப்பா. ஏப்பா தண்ணியை குடிய சாமின்னு ஒரு முடக்கு குடிச்ச உடனே நீங்கள் குடிங்கன்னு தான் சொல்கிறேன். நல்ல ரோசமானவன் சொரண உள்ளவன் சூடு உள்ளவன் குடிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படிப்பா அந்த தண்ணி உள்ள இறங்க? அந்த தண்ணி கீழே வர குடிப்பானான்னு கேட்டா அது ஏப்பா சாமி நீ எனக்காக பேசுகிறீரா அந்த அம்மாவுக்கு பேசுகிறீரா? அவர் என்ன சொல்ற அப்படி புரியுங்களா? என்ன சூடு சொரணை உள்ளவங்க தான் குடிக்க கூடாது. சொல்லுமா சொல்லுமா. எறும்பு போய் ஒரு ஸ்தலத்தை வழிபட்டுச்சு. என்ன ஸ்தலம் அப்படின்னா அது சிவன் ஆலயம் தான். ஆனா அது என்ன ஸ்தலம் அப்படின்னா திருவெரும்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் எறும்பு வழிபட்ட ஸ்தலம். போதுமா? திருவெரும்பூர் சொல்ல வேண்டியது முதல்ல நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத பாக்கணுங்கிறதுக்கே நான் சொல்லாம இருந்தேன். அடுத்து நீங்க என்ன கேக்குறீங்க? சிலந்தியும் யானையும் போய் வழிபட்ட எங்க பாருங்க, எங்க பாருங்க. ஏமா இப்படியே நிக்க முடியுமா? ஆட்ட கூட கூடாதாமா? ஏமா கோவம் இப்படியே நிக்கணுமா? அப்படியே நிக்க முடியுமாமா? அங்கிட்டு 4 எட்டு வைக்க தானேமா வேணும். இப்படியே நிக்கணுமா? நீ அதுக்காக ரொம்ப பாவம். இந்த சிலை எங்க வாங்கினது? நாளைக்கு தான் திறப்பு விழா. சிலந்தி யானை வழிபட்ட ஸ்தலம் திருவானைக்கால் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் தான். சிவன் ஆலயத்தை சிலந்தி யானை வணங்குச்சு. போதுமா? இதை நீ முதல்ல சொல்லியிருந்தா நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத பாக்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லல. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. வேலையை பாரு தம்பி. போற போக்குல கார்ல கூட்டிட்டு போயில கீழே தள்ளி விட்டு போயிருவேன். சரிங்கப்பா, நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில சொல்லிட்டேன். நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நீங்க பதில சொல்லுங்க. சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க இருக்கு. இப்ப நீ நான் கேட்ட கேள்வி நீ பதில் சொன்னோடனே நீ கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லாம போனா என்ன நினைக்க மாட்டாங்க? பரவாயில்ல. நாரர் சரியில்லைன்னு நினைப்பா. அப்படி நினைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, இந்த வருஷம் அவர் சொல்லாம போயிட்டாரு, அடுத்த வருஷம் நாடகத்துல போய் கண்டிப்பா அதை பதில் சொல்லுவாருன்னு அடுத்த வருஷம் என்னை நாடகத்துல போடுவாங்க. ஒன்னே நாடகத்துல ஏன் போட மாட்டாங்க? அந்த பிள்ளை போன வருஷம் பதில் சொல்லிடுச்சுல, அடுத்து வேற வெளியே போடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சபாஷ், நீங்க சொல்றதா உண்மை. இந்த வருஷம் சொல்லலைன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த வருஷம் சம்பளம் வாங்க மாட்டாரு, அடுத்த வருஷம் சேர்த்து வாங்கிக்குவாரு. அங்கங்க சுத்தி என் வாழ்வாதாரத்துல கை வைக்கிறீங்களே சாமி. நீங்க எதாவது சொன்னீங்க. அதாவது ஆமை என்பதற்கு மனிதருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒரு முனிவர்களும் தெய்வங்களுக்கு ஒற்றுமை இருக்கு. முனிவர்கள் ஒற்றுமை. ஒரு முனிவன் தெய்வத்தை அடைய வேண்டுமானால் ஒரு மனுஷனாதனம் 5 புலன் அடக்கணுமா. ஆங்காரம் உள்ளடக்கி 5 சுட்டரித்து தூங்காமல் தூக்கி சோம்பருவது எக்காலம் 5 புலனை அடக்கி வாழ்பவன் தான் அந்த மனிதன். இதெல்லாம் அடக்குனா கண்பி அவன் ஞானத்தை அடைஞ்சிருவான். சித்தரெல்லாம் இப்படி 5 புலனை இருக்கிறாங்க. அதனால தான் 5 புலனையும் அடக்க வேண்டும். அதே மாதிரி எடுத்துக்காட்டாக உதாரணமா திகழக்கூடியது என்னன்னா அதுதான் ஆமை. எப்படின்னா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அதாவது இருக்க காலு 4 தலை 1, இந்த என்ன செய்யும்னா மற்றொருத்தர் காட்டிக் கொள்வதற்காக தனது காலையும் தலையும் உள்ளே இழுத்துக்கொள்ளுமா. ஓடு மாதிரி இருக்கிறது கல் மாதிரி தெரியும், ஆமை இருக்க மாதிரி தெரியாது. அவர் இல்லாதப்போ காலு தலையில வெளியே வேகமாக போய்கிட்டு இருக்கும். அது மாதிரி 5 புலனையும் அடக்க வேண்டும் ஒரு மனிதனாகப்பட்டவன். அதுபோல அடக்கி அவ்வளவுக்கு காரணம் உதாரணமாக திகழக்கூடியது ஆமை. இந்த ஆமை போய் வழிபடுது அப்படின்னா எங்க நல்ல அறிவாளி தண்ணி குடிக்க மாட்டாங்க. சூடு சொரணமான நல்ல ரோஷமான வெக்கம் உள்ளவு தண்ணி குடிக்கலாம். கொண்டே விடுவேன். சரியா? இந்த தண்ணி உள்ள இறங்காது, விஷமா இறங்கும். சாமிக்கு மட்டும் குடிக்க கூடாது, சூடு சொரணை குடிக்கலாமா? யாருங்க பதில சொல்லிட்டு நான் போய் தெம்பா தண்ணி குடிக்கிறேன், நீங்க பதில் சொன்னீங்களா? பதில சொல்லிட்டு உன் சொந்த தண்ணியை குடி. அது கம்பெனி தண்ணி, அது கம்பெனி தண்ணி. நான் குடிப்பேன். தண்ணிங்கிறது பூமியில இருந்து வந்தது, கம்பெனி தண்ணி. நீங்க யாரு? நான் கொண்டு வந்தது, நீங்க கொண்டு வந்தது. தண்ணி குடிச்சா உள்ள போலேன்னு சொல்லுதா? தண்ணி பொதுவான தண்ணியானே. தண்ணிங்கிறது யார் வேணா குடிக்கலாம். ஆமா, பொதுவான தண்ணி. மேலத்துல வந்து எந்த தண்ணி குடிக்கலாம்? வானத்துல வந்து பூமியில இருந்து வருது. வா, நான் போனேன், அந்த வழியா ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கு, இந்த வழியா போய் இந்த அது வழியா போயிட்டு இருக்கு. அந்த தண்ணி வேற. அந்த தண்ணியை கொண்டாரே, நீ குடிக்கிறியான்னு பாக்குறேன். எங்களுக்கும் சூடு சொரணை எல்லாம் இருக்குல்ல. இப்ப இருக்குல்ல. ஆமை போய் ஒரு ஸ்தலத்திலே வணங்கியது எந்த தெய்வம் தெரியுமா? அதுவும் சிவாலயம், திருச்செங்கூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே தான் திருக்கச்சூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே அந்த சிவாலயத்தை ஆமை போய் வழிபட்டு மிகப்பெரிய சிறப்புகளை பெற்ற ஸ்தலம் எது அப்படின்னா அதான் திருக்கச்சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவாலயம். ரெண்டாவது நீங்க என்கிட்ட என்ன கேட்குறீங்க? சித்தர்களின் முதல் சித்தர் யார் அப்படின்னா அகஸ்தியர். அந்த அகஸ்தியரையே உருவம் கொண்டு வந்தார். ஏன்னா சிறுங்க அசுரத்தை ஏவி ஏற்கனவே தேவேந்திரன் ஈயா மாறி வெளியில வந்திருக்கான். யாரு ஈயா ஏற்கனவே மாறி? யாரு? தேவேந்திரன் சிறுங்காசனம். அதனாலதான் கொட்டாவி இன்னைக்கு எல்லாருமே விடுவோம். அதுக்கு பேர் கெட்டாவி, கொட்டாவி விடுவதற்கு காரணம் அது ஈ. அதற்கப்புறம் அகஸ்தியர் உருவம் கொண்டு வெளியிலே வந்தது. அங்கே சிவனை வணங்கிய ஸ்தலம் எங்கன்னா அது எங்கன்னா திருங்கோயி மலை என்று சொல்லக்கூடிய திருங்கோயி மலையிலனா அகஸ்தியர்
சிவனை நோக்கி ஈ உருவத்திலே தவம் இருக்கிறார் திருங்கோயி மலை என்று சொல்லக்கூடிய. நீங்க சொன்னீங்க அடுத்து ஒரு மனிதன் ஒரு சொம்பு தண்ணியை குடிக்கலாம், அதுக்கப்புறம் அவன் தண்ணி குடிக்க வேண்டியதுல போயிடுவேன். தண்ணி தாவ எடுத்துச்சுன்னா மறுபடியும் எங்கேயாவது தண்ணி கிடைச்சா தான் குடிக்க முடியும். ஆனால் ஒட்டகம் என்று சொல்லக்கூடியதுதான் தனக்கு தேவையான நீர்களை தன்னுள் வைத்துக் கொள்ளும். அதனால அது அதிகமா எங்க பார்க்க முடியும்? பாலைவனங்களிலே பார்க்க முடியும். 6 மாசத்துக்கு தேவையானது. அப்படிப்பட்டதை தேடி நமக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும் என்று தவம் இருந்த அந்த ஸ்தலம் எங்கே அப்படின்னா திருநெடுங்கலம் என்று சொல்லக்கூடிய திருநெடுங்கலத்திலே அங்க ஒட்டகம் போய் சிவனை நோக்கி வழிபட்ட ஸ்தலம். ஏன்னா ஏற்கனவே ஆமை வழிபட்ட ஸ்தலம் சிவனை நோக்கி திருக்கச்சூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே. ஆனா அதே மாதிரி அகசியர் ஈ உருவம் கொண்டு வணங்கிய மலையே திருங்கோயி மலை என்று சொல்லக்கூடியது சிவனை நோக்கி தவம் இருந்தது. ஆனா ஒட்டகமாகப்பட்டது அது போய் தவம் பண்ணி அங்கே வழிபட்ட ஸ்தலம் சிவஸ்தலம் தான் திருநெடுங்கலம் என்று சொல்லக்கூடிய திருநெடுங்கலத்திலே. நீ கேட்ட கேள்விக்கு 3க்கு நான் பதில் சொல்றீங்க. போதுமா? என்ன வேணுமா? நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். ஆனால் நேரம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்க சொன்ன 3 கேள்விக்கும் தண்ணி குடிக்கலாம்ல இன்னி குடிக்கலாம். இன்னி நம்ம எங்க ஆளுங்களாம் தண்ணி குடிக்க சொல்ற எவ்வளவு தண்ணி வேணாலும் குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்களும் எவ்வளவு அவர் எவ்வளவு வேணாலும் தண்ணி குடிக்கலாம், நீங்க தண்ணி குடிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? இந்த 3ஐயும் வணங்கியது யாருன்னா எந்த தெய்வத்தை வணங்குது? நீ சொன்னது சிவபெருமான். நான் வணங்கியதெல்லாம் எந்த சிவபெருமான் சிவனை தானே. ஆமா. அந்த சிவன் என்ன போட்டிருப்பாரு? பட்டை போட்டு. நீ என்ன போட்டிருக்க? பட்டை போட்டு. அந்த பட்டையை வணங்கி ஒரு எத்தனை பேர்? 63 பேர். 63 பேர் என்ன சொல்றோம்? நாயன்மார்கள்னு சொல்லுவோம். 63 நாயன்மார்ல கண்ணப்ப இருக்காரா? ஆமா இருக்காருல்ல. சிவனை வணங்கியவர்ல கண்ணப்பன் இருக்காருல்ல? இருக்காருல்ல. கண்ணப்பன் மட்டும் தானே உனக்கு தெரியும்? ஆமா. மிச்சம் 62 பேர் சொன்னா கண்ணப்பன் ஒருத்தர சொல்லிட்டேன். மிச்சம் 62 நாயன்மாரை சொல்லு பாப்போம். தெரியாது. அப்படி சொல்லுமா? தெரியாது. நீங்க ஒரு வாத்தியார் ஆசிரியர் பல மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க. நன்றி. ஒரு மாணவனுக்கு பாடம் கொடுக்கையில் அவனுக்கு எந்த அளவுக்கு எப்படி பாடம் சொன்னால் அவனுக்கு மண்டையில் ஏறும் எனக்கு புரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லி பாடம் கொடுப்பாங்க வாத்தியார். இப்போ அந்த பாப்பா வந்து ஒரு 6-7 வருஷம் அது கலைத்துறைக்கு. நீங்கள் 63 பேரை கேட்குறீங்களே நாயன்மார் பேர் எப்படி சொல்லும்? நீங்கள் வந்த காலத்தில் அப்படி சொன்னீங்களா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு 5 கேளுங்க 10 கேளுங்க. ஒரு பிள்ளைய கூட்டியாந்து அசிங்கப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? நான் கேட்குறேன். தொட்டிலையும் ஆட்டி விடுகிறேன், பிள்ளையும் கிள்ளி விடுகிறேன். தாங்கள் எந்த ரகத்தை சார்ந்தவர்? அதுதான் எனக்கே தெரியல. அப்படித்தான் இருக்கணும். முதல்ல அந்த அம்மாவுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இப்ப அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? 10 கேள்வி 5 கேள்வினா பார்வ என்னம்மா பார்வ காலத்தை என்ன என்ன கேட்டீங்க? 63 நாயன்மார்கள் எனக்கு தெரியாது. தெரியாது உள்ள போய் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க எதிர்பார்க்கறீங்க. அப்புறம் அதிபத்த நாயனார், அப்புதியடிகள், அமர்நந்தி நாயனார், அரிபட்டாய் நாயனார், ஆணை நாயனார், இசைஞானி இடங்களை நாயனார், ஏற்புகை நாயனார், இள குடிமாற நாயனார், ருத்ர பசுபதி நாயனார், எரிபத்த நாயனார், ஏனாத நாயனார், ஐயடிகள், காடவர்கோன், கண்ணப்ப நாயனார், கடநாத நாயனார், கடம்புல நாயனார், கலிகம நாயனார், காரி நாயனார், காரைக்கால் நாயனார், குங்குளி நாயனார், குலச்சங்க நாயனார், கோச்சங்கல் சொல்ல நாயனார், சிறப்பு நாயனார், செரமால் பெருமாள் நாயனார், சோமசிவனார், தண்டிகள் சிறுகுரு புத்த நாயனார், முருகன் நாயனார், முருகன் நாயனார், மூர்த்தி நாயனார், வாயிலா நாயனார், மணிர் நாயனார், மணிகாஞ்சனார், சக்ஞ நாயனார், சாக்கியநாஜார், கிரேன்மிண்ட நாயனார் என்று சொல்லக்கூடிய நாயன்மார்கள் இருக்காங்க. போதுமா? சும்மா பட்டை போடுறோம்னு பேர் இல்லை, சும்மா பட்டை போட்டதுக்கு பேரு கேட்கறதுக்கு வந்தோம்னு பேர் இல்லை. ஆனால் பட்டைக்கு மதிப்பு இருக்கிறதா, பெருமை இருக்கிறதா என்பதை 63 நாயன்மார்கள் பேரை சொல்றதாமா முக்கியத்துவம். நம்ம எதுக்கு வணங்குறோம், என்ன வணங்குறோம்னு தெரியும். முதல்ல இந்த மேடைக்கு உண்மையாவே எத்தனை வள்ளி நாரதம் வந்திருக்கான். ஆனா உண்மையை சொல்றேன், எமக்கு தெரிய 63 நாயன்மார்களுடைய பேர்களை சொன்ன ஒரே வள்ளி நாகம் தாங்களாத்தன வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். நான் தான் அப்பவே சொன்னல வள்ளியம்மா சொல்லிடுவான்னு கொன்னே விடுவேன். உங்களுக்கு ஒரு நாயன்மார் பேர் தானே தெரிஞ்சு? 63 கண்ணப்ப நாயர் மட்டும் அவர் மட்டும் தானே தெரியும். 62 தானே கேட்டேன். அப்புறம் 63 சொன்னாங்க. 62 தானே கேட்டேன். அப்புறம் 63 சொன்னாங்க. நீங்க சொன்னதும் சேர்த்து சொன்னாங்க. அப்ப நான் சொன்னதை அப்பதான் இப்ப கத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அருமையான உண்மையாவே நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம ஊர் பேரை நம்ம காலண்டர்ல பாத்துட்டோம்னாலே சந்தோஷப்படுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஊர் பேர் என்னங்க? பொய்யகரப்பட்டி. போ தெரியல நீ நம்ம ஊர் பேரை கேட்ட உடனே நல்ல ரசிகர்கள் ஞானசெல் இருப்பார் என்பது நம்ம உணர்ந்தது. அருமையான ரசிகர்களும் ஞானசெல்லும் கொண்டு அந்த ஊருக்கு வந்ததுக்கு நம்ம தான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உண்மையாவே இப்படிப்பட்ட ரசிகருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா என்னைக்குமே நீங்க நல்லா இருப்பீங்க. அருமையான தெய்வத்தினுடைய அருக்கொடாச்சம் தான் நலமோடு இருப்பீர்கள். நமது இசைக்கலைஞர் இவருடைய ஒற்றுமை இருந்தால் என்று நலமோடும் புகழோடு வாழ்வீர்கள். எனது ஆசை என்று வாழ்க்கை பண்ணாண்டு வாழ்க வளமுடன். இப்ப தாங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறியா? ஆமா, அது தெரியுமா, இது தெரியுமா, 64 தெரியுமா, 34 தெரியுமா? தெரியணுப்பா. ஒரு 100 ரூபா சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைச்சிருக்கோமான்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடிக்கிறோமான்னு தெரியணும் முதல்ல. சரியா? அதுக்காகத்தான் அழகுள்ளவை
வா அந்த ஆறுமுக கட்டதால உங்களுக்கனே சரியா தப்பா நீயே சொல்லு இந்த சாமியான சொல்லலிய வலியே சொல்லு அலகுலவல்லோ அலச்சலவானது ஆறுமுக கட்டதால உங்களுக்கனே அல்ல மகனம் இந்த கவசை நிமிடுத்து அவளையும் கோசலை இரு பசுமை கொடுத்து சொல்ல பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே ஓமையும் கோசல போனாரே கைவரு சந்தல்ல அதுபோ கேட்க மாட்டேன் அதான் அவன் நாளை சூரியத்து முருகப்பெருமான மனமுடித்து நான் பிரம்மத்தினால் நான் பிரம்ம முடிச்ச சபதம் சத்திய